ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டாஸ்க் இது டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் வச்சோ டெஸ்ட் டோக்கன் வச்சோ பண்ண போகிறதில்ல. இது வந்து ஃபஸ்ட்டு மெயில் ஐடி வச்சு ஒன்று பண்ண போகிறோம். அதை வச்சு ஒரு சேட் பாட் கூட சேட் பண்ணி இப்போ சர்டிஃபிகேட் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். இது வந்து மஸ்ட்டாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி ஆகணும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் மேபி அதிகமாக இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பண்ணிவிடுங்க. அண்ட் ஸ்டோரி வந்து இந்த வீக் வரப்போதான் சொல்லியிருக்காங்க. பட் எப்படின்னு தெரியல. நானும் வந்து டென்ஷனாக தான் பார்த்துருக்கேன். ஏன்னா சிபில் ஃபார்மர்ஸ்லாம் அட்டாக் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க தான். அது சிபிலில் இருக்கிறவங்க ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தா தரமாட்டாங்க. ஸோ நம்ம சிபில் எதுவும் பண்ணல, ஃபார்மர்ஸும் பண்ணல. ஸோ இருந்தாலும் ஒரு டவுட்டு தான், ஒரு பயம் தான். அதனால தான் நம்ம வந்து பார்ப்போம், வெயிட் பண்ணி ஜஸ்ட் நம்ம எவ்வளோ வருதோ நம்ம ஓகே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சாட் பாட் கூட கரெக்டாக அந்த சொல்கிற டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துருவாங்க. அது எப்படி பண்ணுறது டீட்டெயிலாக அந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டவுட் கண்டிப்பாக வரும். வந்தால் வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தா முழுக்க எஜிஎன் வெயிட் பண்ணுது. ஸோ உங்களை யார் சைஸ் பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபாரம் ஸ்டோரிக்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு நீங்கள் மைசிஸ்க்கு வீல் நான் ப்ரோஸ் கூட ஓகே தான். ஸோ ஏன்னா நீங்கள் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் என்ன பண்ணி லாகின் ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த சைன் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மெயில் ஐடி, ஸோ நீங்கள் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் யூசர் நேம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு நேம் ஆப்ஷனல் தான். ஸோ டிஸ்பிளே நேம் இது கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி வராது, ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் மாதிரி போகும். அது கொடுத்துட்டு அது ஒரு லிங்க்குள்ளே போகும். அது கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா தான் இல்லை வந்து யூ ஆர் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வரும். அதில் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இங்கே வந்து ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரிஃப்ரெஷ் பண்ண முடிஞ்சு வரலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் லாகின் போயிட்டு ஸோ அகைன் உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு பேஜ் ஒன்று வந்துடும். ஸோ அந்த பேஜில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு மேலே வந்து ரைட் சைடு மேலே உங்கள் சிம்பிள் போட்டிருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து டிஸ்கோ பாட் கிரீட்டிங்ஸ் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து பேட்ச் வந்து எடுக்க போகிறீங்க, ரைட்டாக. ஸோ சேட்டுக்குள்ளே போய்ட்டு நான் நிறைய சேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெசேஜ் சிம்பிள் மாதிரி இருக்குது. கொடுத்துட்டு என்ன பண்ணி ஸ்டார்ட் டுட்டோரியல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும். இல்லை ஆல்ரெடி வந்துச்சுன்னா ஸ்டார்ட் டுட்டோரியல் கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் என்ன பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த 3 புள்ளியை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு புக் மார்க் பண்ண சொல்கிறாங்க. அது 3 புள்ளியை நான் தொட்டு புக் மார்க் பண்ணிட்டு மேலே புக் மார்க் ஆப்ஷன் இதை கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸலென்ட், இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, லிங்க் ஓப்பன் பண்ண சொல்லி கொடுக்க போகிறாங்க. என்ன பண்ணுங்க, ஸோ நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி லிங்க் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த மெசேஜில் ரீப்ளே மெசேஜில் அதே லிங்கை கொடுத்து நீங்கள் வந்து சென்ட் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா ரைட். இப்போ இந்த டாஸ்க் வந்து பார்த்தா நம்ம கம்ப்ளீட் ஆகிடும். நான் இப்போ எமோஜி பொறுத்து எப்படி சொல்லி கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் இருக்க ஏதோ ஒரு இது நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், ஸோ அந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க, ஸ்லைட் ஸ்மைல், ஓகே. அது கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு சென்ட் மெசேஜ் கொடுக்குறேன், ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சு போச்சு. நவ் கேன் யூ மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்க டிஸ்கோ பாட்டை வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஜஸ்ட்டு ரிப்ளை கொடுத்துட்டு அட் போட்டு டிஸ்கோ பாட் அதிலே வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா ரைட், அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ போல்ட் ஆர் இட்டாலிக் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ போல்ட் யூஸ் பண்ணுவோமா, எப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ரிப்ளை கொடுத்துட்டு டபுள் ஸ்டார் வருதா, டபுள் ஸ்டார் போட்டு போல்டு கொடுத்துட்டு அகைன் டபுள் ஸ்டார் கொடுத்துப்போமா, ரைட்டு. கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த மெசேஜ் சென்ட் பண்ணுவோம். ஸோ போல்டு ஆக்கி காட்டுது. ஐ மீன் போல்டு மீன்ஸ் என்னென்னா 2 ஸ்டார் போட்டு நடுவில் எந்த ஒரு நம்பரை எது வேணால் நீங்கள் டைப் பண்ணலாம். அதுக்கு 2 ஸ்டார் போட்டால் போல்ட் ஆகிடும். இட்டாலிக் வேணால் ஒரு கீழே அண்டர் ஸ்கோரில் இருக்கிறது போட்டு எந்த ஒரு கண்டென்ட் போட்டு அண்டர் ஸ்கோர் பண்ணால் அது வந்து இட்டாலிக் ஆகினா தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் போல்டே போட்டு மென்ஷன் பண்ணிட்டேன் நான் அதை, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவாட் பண்ணுறது எப்படின்னு சொல்ல போகிறாங்க, குவாட் ரிப்ளே. இப்போ இந்த பாட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மெசேஜ் அமைச்சிருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நம்ம கீபோர்டு வந்து காப்பி காட்டுதில்ல, ஆனால் அவங்க கீபோர்டில் வந்து பாருங்கள் கீழே என்ன காட்டுதுன்னா குவாட் கேட்குது. ஸோ குவாட் கொடுத்து வாட் இஸ் திஸ், நீங்கள் இதை வச்சு ஏதோ ஒன்று கேட்க வேண்டியதுதான், ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஒரு கொஷின் கேட்கணும், அதை குவாட் பண்ணி கேட்கறது தான் அதுக்கான மீனிங்கு, ரைட்டாக. இப்போ குவாட் பண்ணியாச்சு, ஓகே. ஸோ பிக் பண்ணிட்டாங்க. நான் இப்போ லைக் போடுறது எப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லைக் நம்ம போட்டுருவாங்க. இதான் உங்கள் சொல்லித்தர டாஸ்க். எப்படி வந்து நீங்கள் சேட் பாட்டில் யூஸ் பண்ண போகிறீங்க அதை பொறுத்து தான், ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இன்கேஸ் ஏதோ மெசேஜ் நம்ம தப்பாக இதில் இன்னும் ஆப்பரேட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ளாக் பண்ணணும். அதே 3 கோடு கொடுத்துட்டு இங்கே ஃப்ளாக் பட்டனுக்குள்ள அதை கொடுத்துட்டு மேலே நான் இன்னும் ஆப்பரேட் போய்ட்டு இருக்கா அது இருக்குது, இது கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ளாக் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும், ரைட். ஸோ இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா சர்ச் பாரில் போய் கேபி பார்பாக் கொடுத்துட்டு இந்திஸ் டாபிக் கொடுக்கணும். அது பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்பு பண்ணலாம், டேரெக்டாக ஒரு ஸ்டெப்பு பண்ணலாம். நான் சொல்கிறேன் நான் மேலே வந்து பாருங்கள் சர்ச் பட்டன் இருக்கா, அது கொடுத்துட்டு கேபி பாரா சர்ச் இந்திஸ் டாபிக் இது டிக் பண்ணிவிட்டு கேபி பாரா, ரைட்டா. ஸோ அது கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சர்ச் கொடுப்போம், ரைட். இந்த கிஃப்ட்டுக்கான மெசேஜ் வந்துச்சு. இங்கே வந்து பாருங்கள் ஒரு எலை சிம்பிள் மாதிரி இருக்குதுல்ல, இந்த எலை சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி இமேஜாக தான் ஆகுது, ரைட். நான் பண்ண பேக் கொடுத்துக்கிறேன்,
ஒரு 2 டைம் பேக் பார்த்து கொடுங்க. இப்போ இந்த மெசேஜ் வந்துடுச்சா? இப்போ நீங்கள் அதை என் வீடியோ பார்த்தாலும் நீங்கள் டேரெக்டாக போய் கொடுக்கலாம். அங்கே மேலே போய் கேபி பாப்பா டைப் பண்ண தேவையில்லை. அவங்க கேட்குறாங்க ஒரு கொஸ்ட் மாதிரி தான். அது என்ன கோடு கம்பெனி பிடிக்கிற மாதிரி தான் அது. ஜஸ்ட்டு அதை நான் பேஸ்ட் பண்ண போகுமா? ஐயோ வரல, இது இமேஜ் தான் வருது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜஸ்ட்டு வந்து அந்த எமோஜியை நம்ம கரெக்டாக போட்டுரும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ எமோஜி வந்து அந்த பிளான்ட் எமோஜி சிம்பிள் பார்த்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த பிளான்ட்டு இதோ இந்த பிளான்ட்டு தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த பிளான்ட்டாக தான் இருக்கும். ஜஸ்ட் சென்ட் கொடுப்போம். ரைட், அந்த பிளான்ட்டு தான். ரைட்டா? அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான் அது. அண்ட் இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் ஐடியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணுறாலும் ஸோ அதுதான் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ நம்ம வாலெட் எதுவும் வந்து கனெக்ட் பண்ணலை. ரைட்டா? ஸோ வாலெட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இப்போ காட்டுறாங்க. ஃபியூச்சரில் வாலெட் கனெக்ஷன் வந்தாலும் அப்போ நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டோரி ஈக்கோ சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ சேம் மெயில் ஐடி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் ஆகுது சான்ஸ் இருக்குது. இல்லை எப்படியோ ஒன்று நம்ம தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அலோகேஷன் மெயில் பேஸ் பண்ணி கூட தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது மட்டும் பண்ணி நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து மின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் வந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.